Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மெட்டா ஆட்ஸோட கன்வர்ஷன் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா அப்போ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற 2 டாபிக் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் லொகேஷன், ரெண்டாவது மெட்டா ஆட்ஸோட பிக்சல் கோடை எப்படி வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த 2 வீடியோ உங்களுக்கு கிளியராக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட டைம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த டாப்பிக்கை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஏன்னா ஹெச்ஆர் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ பேசிக்காக கன்வர்ஷன் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் நடக்கிற ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க, அந்த இ-காமர்ஸில் ஒரு பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன். அதே மாதிரி ஒரு சர்வீஸ் பேஸ்ட் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபார்ம் ஃபில் நடக்குது அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன். ஈவன் இதில் சைன் அப், லாகின், அப்புறம் பட்டன் கிளிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் தான். ஸோ இதில் உங்களுக்கு எதை ட்ராக் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த கன்வர்ஷன் ஈவெண்ட் மூலிமா நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த கன்வர்ஷன் ஈவெண்ட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் மெட்டா பிக்சலை உங்களுடைய வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போதும் கோடை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கோடு உங்களுடைய வெப்சைட்டில் ரெஸ்பெக்டிவ் பேஜில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கன்வர்ஷன் ஈவெண்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் ப்ராடக்ட் சேல்ஸ்க்காக ஒரு சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவை என்டர் பண்ணி ஒரு கன்வர்ஷன் ஈவெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் மெட்டாவோட ஆட் ரிசல்ட்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் இந்த கன்வர்ஷன் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கன்வர்ஷன் லொகேஷன் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. ஸோ இது ஆப்ஷனில் கூட நீங்கள் ரன் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் தான் இருக்குது. அதில் அவேர்னஸ் அண்ட் டிராஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்வர்ஷன் ஈவெண்ட்டை செலக்ட் பண்ண தேவை கிடையாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட். இதில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் கால் டு ஆக்ஷனில் கான்டாக்ட், கஸ்டமைஸ் ப்ராடக்ட், அப்புறம் டொனேட், ஃபைண்ட் லொகேஷன், ஷெட்யூல், ஸ்டார்ட் ட்ரையல், ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டிஃபைனாக ஆல்ரெடி மெட்டா ஆட்ஸில் இருக்கிற ஈவெண்ட்ஸ். அதே மாதிரி லீட் அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களோட வெப்சைட்டில் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன், கான்டாக்டர்ஸ், அப்புறம் ஃபைண்ட் லொகேஷன், அப்புறம் லீட், ஷெட்யூல், சப்மிட் அப்ளிகேஷன், சப்ஸ்கிரைப், வியூ கண்டென்ட் இந்த மாதிரியான பட்டன்ஸ் இல்லைனா ஆக்ஷன்ஸை உங்களோட வெப்சைட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஈவெண்ட்டாக உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆப் ப்ரொமோஷன்லேயும் அதே மாதிரி தான். அப்புறம் சேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆட் டு பேமெண்ட், அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட், அப்புறம் ஆட் டு விஷ் லிஸ்ட், அப்புறம் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் டொனேட், செக் அவுட், பர்ச்சேஸ் இது எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நிறைய யூசர்ஸை கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனையும் நீங்கள் கன்வர்ஷன் ஈவெண்ட்டில் கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களோட வெப்சைட்டில் நடக்கிற ஒவ்வொரு பர்ச்சேஸையும் நீங்கள் கன்வர்ஷன் ஈவெண்ட்டாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒரு 1000 ரூபீஸ்க்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபீஸ்க்கு எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த கன்வர்ஷன் ஈவெண்ட்டை நம்மளுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் நான் அவேர்னஸோ இல்லைனா டிராஃபிக்கோ நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கன்வர்ஷன் ஈவெண்ட்டுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஸோ இதை காட்டுறதுக்காக நான் அவேர்னஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கோல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு கீழே எந்த ஒரு கன்வர்ஷன் ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை. இப்போது பேக் போயிட்டு லீட்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு டேப் வந்து எனேபிள் ஆயிருக்கு. இங்கே கன்வர்ஷன் லொகேஷன், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கோல், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஏன்னா பிக்சல் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளால கன்வர்ஷன் ஈவெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த கன்வர்ஷன் ஈவெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீ டிஃபைன் ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி மெட்டா பிக்சல் வீடியோவில் செட் பண்ண பேஜ் வியூக்கான பிக்சல் கோட். இன்ஆக்டிவ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டிஃபைனாக இருக்கிற ஒரு சில எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன், கான்டாக்ட், ஃபைண்ட் லொகேஷன், அப்புறம் லீட், ஷெட்யூல் இந்த மாதிரிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற மெட்டா பிக்சல் கோடை வச்சு ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில எல்லாமே டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் கன்வர்ஷன் லொகேஷனில் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இது மாறுபடும். ஸோ நீங்கள் சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஆட் பேமெண்ட் இன்ஃபோ, அப்புறம் ஆட் டு கார்ட், அப்புறம் ஆட் டு விஷ் லிஸ்ட் இது எல்லாமே எனேபிள் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டா பிக்சல் கூட உங்களுடைய வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களால் ஒரு கன்வர்ஷன் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மெட்டா பிக்சல் கூட உங்களோட வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் அ கஸ்டம் கன்வர்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய கன்வர்ஷன்ஸ்க்கான நேமை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் லீட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் டேட்டா சோர்ஸில் உங்களுடைய பிக்சலோட நேமை செலக்ட் பண்ணிக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும். அடுத்து ஈவெண்ட்டில் நீங்கள் ஆல் யூஆர்எல் அப்படின்றது இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து ரூல்ஸில் கண்டிப்பாக நீங்கள் யூஆர்எல் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம்
இந்த இடத்துல உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கண்டெயின், டஸ் நாட் கண்டெயின், அப்புறம் ஈக்குவல்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 ப்ராடக்ட் உங்களோட வெப்சைட்டில் வச்சிருப்பீங்க. அப்போ யூஆர்எல்ல ப்ராடக்ட் ஸ்லாஷ் அந்த ப்ராடக்ட்டோட நேம் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற யூஆர்எல்ல ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஈவெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு டைரெக்டாக பேஜோட யூஆர்எல்ல தான் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். அதனால ஈக்குவல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் happiness.com அப்படின்றத கொடுக்குறேன். அப்புறம் என்டர் ஏ கன்வர்ஷன் வேல்யூ அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அதுக்கான வேல்யூவை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 500 rupees கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டுக்கோ இல்லைனா சர்வீஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்காங்க. இப்போ கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டன் அப்படின்றத கொடுங்க. இப்போ கன்வர்ஷன் ஈவெண்ட்டை திரும்ப செலக்ட் பண்ணுங்க. இங்கே இன்ஆக்டிவ் ஈவெண்ட்டில் லீட்ஸ் அப்படின்ற நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் கன்வர்ஷன் வந்து இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இங்கே வியூ பிக்சல், அப்புறம் இமெயில் பிக்சல் கோட், அப்புறம் வியூ கஸ்டம் கன்வர்ஷன் அப்படின்ற 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இமெயில் பிக்சல் கோட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து இந்த பிக்சல் கோடை நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஆல்ரெடி இந்த பிக்சல் கோடை என்னோட வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இதை நான் காப்பி பண்ணல. நீங்கள் இந்த கோடை காப்பி பண்ணி உங்களுடைய வெப்சைட்டோட ஹெடர் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேம்பெயினை கண்டினியூ பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் மேனுவலாக கூட பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வியூ பிக்சல் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்டுக்கான பிக்சல் கோடும் இங்கே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வியூ கண்டென்ட் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கன்வர்ஷன் வேல்யூ அப்புறம் கரன்சி இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். டைனமிக் ஆட்ஸ் மட்டும் நம்ம போட்டால் போதும். அதுக்கான கோட் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் உங்களுடைய ஹெடர் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் லாஸ்ட் மெத்தடில் பார்த்த அந்த ஒரே பிக்சல் கோடில் இது எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சர்ச், ஆட் டு விஷ் லிஸ்ட், அப்புறம் ஆட் டு கார்ட், அப்புறம் பர்ச்சேஸ் இதுக்கு எல்லாமே மேனுவலாக ஒன்றா இருக்கும். ஸோ இது நீங்கள் அதுக்கான இண்டிவிஜுவல் பேஜஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண தேங்க்யூ பேஜில் நீங்கள் இந்த கோடை நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டன் அப்படின்றது கொடுங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கன்வர்ஷன் ஈவெண்ட்டையும் மேனுவலாக கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கன்வர்ஷன் ஈவெண்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட யூஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.